திராட்சை சாப்பிடுவதால கிடைக்கக்கூடிய 7 நன்மைகள பத்தி தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோல. ஒவ்வொரு பழ வகைக்கும் ஒவ்வொரு சிறப்பம்சம் இருக்கு. அப்படிங்கிற மாதிரியே திராட்சையிலயும் எண்ணற்ற பலன்கள்லாம் இருக்கு. குறிப்பா ஊட்டச்சத்துக்கள் மிகுதியா இருக்கக்கூடிய ஒரு பழம். சிட்ரஸ் குடும்ப வகையைச் சேர்ந்த பழங்கள்லயே புளிப்பு வகை, அதாவது இந்த சுவை அப்படிங்கிற ஒண்ணு இருக்கு இல்லையா? அது இந்த திராட்சை இருக்கும். உதாரணத்துக்கு சொல்லணும்னா எலும்பிச்சை, சாத்துக்குடி, ஆரஞ்சு, புளி இந்த மாதிரி பழங்கள் இந்த குடும்ப வகையைச் சேர்ந்த பழங்கள். அதுல ஒண்ணு இந்த திராட்சையும் கூட. சிட்ரஸ் வகை பழம் தான் இந்த திராட்சையும் ஆடட். இந்த திராட்சை ஒரு டிஃபரண்ட் அப்படின்னு சொல்லலாம் சிட்ரஸ்ல இருந்து. ஏன் அப்படின்னா அதுல நம்மளுக்கு கொஞ்சம் புளிப்புத்தன்மை இருந்தாலும் கூட அதிகமா நம்மளுக்கு இருக்கிறது பாத்தீங்கன்னா இனிப்பு. இனிப்பு கலந்த திராட்சை பழங்கள் நிறையவே நம்ம சாப்பிடுறோம். திராட்சையில வகையெல்லாம் பார்த்தோம்னா ஒன்னா ரெண்டா பன்னீர் திராட்சை, பச்சை திராட்சை, சிவப்பு திராட்சை அப்படின்னு பல வகைகள்ல இருக்கு. ஒன்னொன்னுலயும் சுவை சின்ன அளவுல மாறுபடும். இதுலயும் இன்னொரு சிறப்பம்சம் என்ன அப்படின்னு பார்த்தா ஆப்பிள், மாதுளை மாதிரியே காஸ்ட்லி பழம் இல்ல இந்த திராட்சை பழம். கொஞ்சம் நியாயமான விலையில தான் நம்மளுக்கு ஈஸியா கிடைக்கும். ஒவ்வொரு பழ வகைக்கும் ஒவ்வொரு சிறப்பம்சம் இருக்கு அப்படிங்கிறது மாதிரியே திராட்சையிலும் எண்ணற்ற பலன்கள்லாம் இருக்குங்க. குறிப்பா ஊட்டச்சத்து மிகுதியா இருக்கு. இதோட பலன்கள் ஒன்னொன்னையும் நம்ம இப்ப இந்த வீடியோ பார்த்து ஃபுல்லா தெரிஞ்சுக்கலாம். இதை தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம இந்த திராட்சையை தவற விடவே மாட்டோம் அப்படின்னு தான் சொல்லணும். திராட்சையில நீர்ச்சத்து கொஞ்சம் இருக்குங்க. இதை தவிர விட்டமின் பி, ஜிங்க், காப்பர், இரும்புச்சத்து இந்த மாதிரி எல்லாமே இருக்கு. நம்ம உடல்ல நோய் எதிர்ப்பு சக்தியை வலுப்படுத்துறதுக்கு இந்த சத்துக்கள் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. வெப்பமண்டல பகுதியில வாழக்கூடிய நமக்கு சிறுநீரக கல் உருவாகக்கூடிய சாத்தியம் ரொம்பவே ஜாஸ்தி. ஆனா திராட்சை பழங்களை சாப்பிட்டு வந்தா சிறுநீரக கல் உருவாவதை நம்ம ஈஸியா தடுக்க முடியும். உடல் எடை பத்தி கவலைப்படுறவங்க இந்த பழத்தை சாப்பிடலாம். ஏன் அப்படின்னா இதுல கலோரிகள் ரொம்பவே குறைவு, ஆனா ஊட்டச்சத்துக்கள் ரொம்ப ரொம்ப அதிகம். வெயில் காலங்கள்ல எவ்வளவுதான் தண்ணீர் குடிச்சாலும் நம்ம தாகம் அடங்காது. அந்த மாதிரியான சூழல்ல இனிப்பு, நீர்ச்சத்தும் அதுக்கப்புறம் கொண்ட இந்த ஒரு பழம் தான் நம்மளுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். திராட்சை பழங்களை எடுத்துக்கிட்டா நம்மளோட தாகம் கட்டுக்குள்ளையும் அடங்குமாமா. வெயிலோட கொடுமையினால நம்ம சருமம் ரொம்பவே பாதிக்கப்படுது. இதை பத்தின கவலை நமக்குள்ள இருக்கு. ஆனா திராட்சை பழம் சாப்பிட்டு வந்தா அதுல இருக்கக்கூடிய விட்டமின் சி சத்து நம்மளோட சருமத்துக்கு பாதுகாப்பை கொடுக்குது. பசியை கட்டுக்குள்ள கொண்டு வரதுல திராட்சை ரொம்பவே முக்கிய பங்கு வகிக்குது. இதுல இருக்கக்கூடிய நார்ச்சத்துக்கள் நீண்ட நேரத்துக்கு பசியை தாங்கக்கூடிய சக்தியும் இருக்கு. அதனால உடல் எடை குறைக்க விரும்பினா திராட்சையை தாராளமா சாப்பிடலாம். இன்னைக்கு வாழ்வியல் மாற்றங்களால நிறைய பேரை நம்ம புற்றுநோயால பாதிக்கப்படுறாங்க. ஆனா திராட்சையில இருக்கக்கூடிய லிமோனேனன் அப்படின்ற சத்து புற்றுநோயை தடுக்குது. அந்த ஆற்றல் கொண்டது அப்படிங்கறனால இத கட்டாயம் நம்ம தினசரி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. வெயில் காலங்கள்ல பார்த்தா எவ்வளவுதான் நம்ம தண்ணி குடிச்சாலும் நம்ம தாகம் அடங்காது. அந்த சூழல்ல இனிப்பும் நீர்ச்சத்தும் கொண்ட இந்த திராட்சை பழங்களை எடுத்துக்கிட்டா நம்மளோட தாகம் கட்டுக்குள்ள வரும் அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.